அத்தியாயம் 34 ஐஸ் ராக் சிட்டி. வசந்த காலம் காற்றில் வீசுகிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. நேற்றிரவு நடந்த சிறிய நாடகம் இராணுவத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. விடியற்காலையில் பெரிய இராணுவம் வழக்கம் போல் புறப்பட்டு வடக்கே பூதங்களின் தடயங்களை துரத்திச் சென்றது. நிச்சயமாக துரத்தல் என்ற வார்த்தை முற்றிலும் பொருத்தமானதாக இருக்காது. ஏனெனில் டார்க் குதிரைப்படையின் வேகம் மிகவும் மெதுவாக இருந்தது. சுசான் வேண்டுமென்றே எதையோ எதிர்பார்த்து காத்திருப்பது போல் அகிலன் எப்போதும் உணர்ந்தான். மேலும் இவ்வளவு மெதுவான வேகத்தில் முன்னேறி வரும் ட்ரோல் இராணுவம் வடக்குப் பகுதியில் தங்கள் நிலைகளை நீண்ட காலமாக கைவிட்டிருக்க வேண்டும். ஒருவேளை இது சுசானின் திட்டமோ? சண்டை இல்லாமல் வெற்றி பெற வேண்டுமா? அவன் சந்தேகங்களால் நிறைந்திருந்தாலும் டார்க் குதிரைப்படையின் கட்டளை அதிகாரியிடம் கேள்வி கேட்க அகிலன் துணியவில்லை. மேலும் இங்கே அல்லது முழு வடக்கு பிரதேசத்திலும் கூட சுசானின் இராணுவ ஆணையை யாரும் கேள்வி கேட்க துணியவில்லை. மெதுவாக நகரும் இராணுவத்தின் பின்புறத்தில் அகிலன் சமீபத்தில் விடைபெற்ற தட்டையான டிரெய்லருக்கு திரும்பினார். உண்மையில் அவனுக்கு ஏற்பட்ட இந்த காயம் பயமுறுத்துவதாக தோன்றியது, ஆனால் ஆபத்தானது அல்ல. இருப்பினும் ஆர்த்தி மிகவும் பயந்து போனாள். எனவே அவள் மீண்டும் ரேவனை அழைத்து அகிலன் மீது ஒரு குணப்படுத்தும் மந்திரத்தை நேரடியாக செலுத்தும்படி கேட்டாள். ரேவனை தானே செய்து குணப்படுத்தும் மந்திரம் உண்மையில் குறிப்பிடத்தக்க வகையில் நல்ல பலனைத் தந்தது. ஒரு இரவுக்குப் பிறகு அகிலன் ஏற்கனவே காயம் ஏற்பட்ட இடத்தில் அரிப்பு உணர்வை உணர்ந்தார். இது குணமடைவதற்கான அறிகுறிகளை குறிக்கிறது. ஆனால் அவன் மகிழ்ச்சியடையவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் விரும்பியது குணப்படுத்தும் மந்திரத்தை அல்ல, ஆனால் புனித நீரை. துரதிருஷ்டவசமாக பேராயரின் புனித நீர் உண்மையில் தீர்ந்து போயிருந்தது. ஐயோ, அவர் நடத்திய நாடகம் வீணானது. எதிர்காலத்தில் தேவாலயத்திலிருந்து கொஞ்சம் புனித நீரை பெறுவதற்கு அவர் ஒரு வழியைக் கண்டுபிடிக்க வேண்டும் போல் தெரிகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு உயர் பதவியில் இருக்கும் வீரரின் இரத்தத்துடன் ஒப்பிடும்போது தூய புனித நீர் அரிதானது என்றாலும் பெறுவது ஒப்பீட்டளவில் எளிதானது. மேலும் இது பாதுகாப்பானது, நிலையானது மற்றும் ஆபத்து இல்லாதது. அகிலன் டிரெய்லரில் படுத்துக்கொண்டு தேவாலயத்திற்கான தனது திட்டத்தைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கிய போது ஆலிவர் அவசரமாக அணுகி, அகிலன், கேசவன். அவன் ஓடிவிட்டானா? வியர்வை வழிந்து மனிதனை பார்த்தான் அகிலன். அவன் முகத்தில் ஒரு மூர்க்கம் தெரிந்தது. கேசவன் உண்மையிலேயே தப்பி ஓடத் துணிந்தால் அகிலன் அவனை ஒரு தப்பியோடியவர் என்று முத்திரை குத்தி அவன் முழு வடக்கு பகுதியிலும் தங்க முடியாதபடி உறுதி செய்வான். இல்லை, அவர் ஓடிப்போகவில்லை. அவர் வராமல் இருக்கத் துணிகிறானா? இப்போது அகிலன் சற்று ஆச்சரியப்பட்டார். ஒரு வெறும் கூலிப்படை ஒரு பிரபுவின் கட்டளைகளை மீறத் துணிந்தாரா? அர்ப்பணிப்புள்ள மகனை தூக்கிலிடுமாறு நைட் லோஷனுக்கு அகிலன் கட்டளையிடவிருந்த போது ஆலிவர் தலையை ஆட்டியதைக் கேட்டான். இல்லை, கேசவன் சுடர் குடும்பத்தில் சேர்ந்துவிட்டார். நான் நைட் சிந்தியாவிடம் அவரை ஒப்படைக்கச் சொன்னபோது அவள் என்ன சொன்னாள்? அகிலன் குரல் சற்று குளிராக இருந்தது. ஆலிவர் தலையைச் சுருக்கி முணுமுணுத்தார். அவள் சொன்னாள், சுடர் குடும்ப மக்களுக்கு கட்டளையிட உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அகிலன் முகத்தில் கோபத்தின் ஒரு சுவடு மின்னியது. அர்ப்பணிப்புள்ள மகன் நிலைமையை நன்கு புரிந்து கொண்டதாக தோன்றியது. மேலும் விரைவாக மற்றொரு சக்தி வாய்ந்த நபரை உடும்பைப் போல பற்றிக் கொண்டான். சுடர் குடும்பத்தைச் சேர்ந்த அந்த பைத்தியக்காரப் பெண் அகிலனை இறுதி வரை எதிர்க்க தீர்மானித்திருந்தாள். அகிலன் ஆழமாக மூச்சு இழுத்து தனது உணர்ச்சிகளை அமைதிப்படுத்தினார். அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை என்று அவனுக்கு தோன்றியது. தனது பிரதேசத்தை இழந்த சுடர் குடும்பம் வெறும் வீணான படைதான். அந்த பைத்தியக்கார பெண்மணி கேசவனை எவ்வளவு காலம் பாதுகாக்க முடியும்? விரைவில் அல்லது பின்னர் அகிலன் அந்த அர்ப்பணிப்புள்ள மகனை தனது தந்தையுடன் மீண்டும் ஒன்றிணைக்க நரகத்திற்கு அனுப்புவார். இருப்பினும் இந்த முறை அகிலன் தவறாக கணக்கிட்டதாக தோன்றியது. சில நாட்களுக்குப் பிறகு
ஐஸ் ராக் நகரத்தை சுடோர் குடும்பத்தினர் மீண்டும் கைப்பற்றினர். மேலும் முழு மீட்பு செயல்முறையும் மிகவும் எளிமையானது, அது நம்ப முடியாததாக இருந்தது. டார்க் குதிரைப்படை மெதுவாக வடக்கு நோக்கிச் சென்றபோது வழியில் எந்த ட்ரோல் இராணுவத்தையும் சந்திக்கவில்லை என்பது மட்டுமல்லாமல், ட்ரோல்கள் தாங்கள் ஒரு காலத்தில் ஆக்கிரமித்திருந்த நகரங்களை முற்றிலுமாக கைவிட்டிருந்ததையும் அவர்கள் கண்டறிந்தனர். ஆம், அவர்கள் அவர்களை முற்றிலுமாக கைவிட்டுவிட்டார்கள். உள்ளே இருந்த போது வீரர்கள் அனைவரும் அங்கு சென்றதில்லை என்பது போல போய்விட்டனர். இதனால் வழியில் டார்க் குதிரைப்படையால் கூடியிருந்த தப்பியோடிய பிரபுக்கள் திடீரென்று உற்சாகமடைந்தனர். அவர்கள் தங்கள் தோற்கடிக்கப்பட்ட துருப்புக்களை வெறிச்சோடிய நகரங்களுக்குள் அழைத்துச் சென்று இழந்த பிரதேசங்களை மீட்டெடுத்ததாக அறிவித்தனர். ஏனெனில் டார்க் குதிரைப்படை ஒழுங்கை பராமரித்தது. கடுமையான சர்ச்சைக்குரிய சூழ்நிலை இல்லை, மேலும் அனைத்து பிரபுக்களும் வேறு யாருடைய நகரத்தையும் கைப்பற்றாமல் தங்கள் இராணுவத்தை தங்கள் அசல் நிலங்களுக்குள் மட்டுமே வழிநடத்துவதற்கு மறைமுகமாக ஒப்புக்கொண்டனர். தங்கள் வாரிசுகள் அனைவரையும் இழந்து ஒரு சில குடும்பங்கள் கூட யாரும் தங்கள் பிரதேசங்களை ஆக்கிரமிக்கத் துணியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வெற்றி முழுக்க முழுக்க டார்க் குதிரைப்படையின் வலிமை மிக்க நற்பெயரை அடிப்படையாக கொண்டது. மேலும் மற்ற பிரபுக்கள் அவர்களின் எழுச்சியில் வெறுமனே துப்புரவு பணிகளை செய்து கொண்டிருந்தனர். அவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்து தங்களுக்கு சொந்தமில்லாத பொருட்களை எடுத்துக்கொண்டால் சுசான் அவர்களை அன்பாக நடத்தமாட்டார். பிரபுக்களின் பார்வையில் பிரபுக்கள் இல்லாத அரசுரிமைகள் இயற்கையாகவே சுசானிடம் ஒப்படைக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும். எனவே அகிலன் எப்படி பற்களை கடித்து சுடூர் குடும்பத்தின் சாபக்கேடான அதிர்ஷ்டத்தை சபித்தாலும் சிந்தியாவால் சண்டை இல்லாமல் ஐஸ்ராக் நகரத்தை மீண்டும் கைப்பற்ற முடிந்தது. சுடூர் குடும்பத்தின் மறுமலர்ச்சி உடனடியாக நடந்து முடிந்தது. உடனடியாக டார்க் குதிரைப்படை ஐஸ்ராக் நகரத்திற்கு வெளியே முகாமிட்டது. ஐஸ்ராக் நகரம் ஸ்கை ஐஸ் சமவெளிக்கு மிக அருகில் உள்ள வடக்கு நகரம். சுசான் இங்கு நீண்ட காலம் தங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் ட்ரோல்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட விரும்பவில்லை. ஐஸ்ராக் நகரத்தை மீண்டும் கைப்பற்றிய சிந்தியா உற்சாகமாக இருந்தார். உடனடியாக சுசான் மற்றும் பிரபுக்கள் குழுவை ஐஸ்ராக் நகரத்திற்கு அழைத்து இந்த மகத்தான வெற்றியை கொண்டாட 3 நாட்களில் ஒரு விருந்து நடைபெறும் என்று அறிவித்தார். அகிலன் விருந்து அழைப்பிதழை பெற்றார். இருப்பினும் அந்த பைத்தியக்கார பெண் உண்மையாகவேதான் வருவதை விரும்புவதாக அவன் நினைக்கவில்லை. இது ஹாங்மென் தாக்குதலில் நடைபெறும் விருந்து இல்லாவிட்டாலும் சிந்தியா விருந்தில் தன்னை நன்றாக பொழுதை கழிக்க விடமாட்டாள் என்று அகிலன் உணர்ந்தான். நிச்சயமாக அகிலன் பயப்படவில்லை. அந்த பைத்தியக்கார பெண் தனக்கு என்ன மாதிரியான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறாள் என்பதை பார்க்க அவன் மிகவும் ஆர்வமாக இருந்தான். அது அவரை ஏமாற்றாது என்று நம்புகிறேன். ஆலிவர். அகிலன் தன் கையில் இருந்த விருந்து அழைப்பிதழை கீழே வைத்துவிட்டு அழைத்தான். சார், உங்களுக்கு என்ன வேண்டும்? இப்போதெல்லாம் ஆலிவர் எப்போதும் அகிலனால் ஒரு வேலைக்காரனாக நடத்தப்பட்டார். இது ஆலிவர் அகிலன் தவறான அடையாள ரகசியத்தை பயன்படுத்தியதை வெளிப்படுத்தியதற்கு ஒரு தண்டனையாக இருந்தது. விருந்துக்கு எனக்கு ஒரு சம்பிரதாய உடை தேவை. ஐஸ் ராக் சிட்டியில் உள்ள எந்த தையல்காரர் கடையில் அதைச் செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த முறை அகிலன் ஒரு மறைக்கப்பட்ட அடையாளத்துடன் வெளியே சென்றான். அதனால் இயல்பாகவே அவன் ஒரு சடங்கு உடையை கொண்டு வரமாட்டான். இதைக் கேட்டதும் ஆலிவர் உடனடியாக ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினார். சர் அகிலன், எங்கள் ஐஸ்ராக் சிட்டியில் துலிப் சேம்பர் ஆப் காமர்ஸ் ஒரு நிலையத்தைக் கொண்டுள்ளது. அங்கு உங்களுக்காக ஒரு அழகான சடங்கு ஆடையை உருவாக்கக்கூடிய திறமையான தையல்காரர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். அகிலன் ஆலிவரை பார்த்து, அது வெறும் புன்னகையல்ல, எதுவும் பேசவில்லை. ஆலிவர் அசௌகரியமாக உணர ஆரம்பித்து குளிர்ந்த வியர்வையில் நனைந்து கொண்டிருந்தான். சரி, நீங்க சொன்ன இடத்துக்குப் போகலாம். ஆமாம். ஆலிவர் நிம்மதி பெருமூச்சு விட்டார். அன்று இரவு சிந்தியாவுடனான சண்டையின் போது அகிலன் மிருகத்தனத்தை கண்டதிலிருந்து ஆலிவர் இந்த பரோன் வாரிசை பற்றி குறிப்பாக பயந்தார்.
ஆலிவர் உயர் பதவிகளில் உள்ள மற்ற பிரபுக்களை எதிர்கொண்டிருந்தாலும் அவர்களில் யாராலும் அவருக்கு இவ்வளவு பெரிய அடக்குமுறை சக்தியைக் கொண்டு வர முடியவில்லை. ஆலிவரின் ஆலோசனையை அகிலன் உடனடியாக ஏற்றுக்கொள்ளாத போது தான் தவறு செய்துவிட்டதை உடனடியாக உணர்ந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக துலிப் வர்த்தக சபை ஆலிவரின் பிரதேசமாகும். அங்கு ஒரு தையல்காரரை கண்டுபிடிக்கச் செல்வது அகிலன் கட்டுப்பாட்டிலிருந்து தப்பிக்க அவர் கொண்டுள்ள நோக்கத்தை காட்டுகிறது. ஆனால் அகிலன் எப்படியும் ஒப்புக்கொண்டார். இது ஆலிவரை மேலும் பதட்டப்படுத்தியது. விருந்து 3 நாட்களில் வரவிருந்தது. நேரம் அதிகமாக இருந்தது. அதனால் ஆலிவர் பரிந்துரைத்தபடி அவர்கள் உடனடியாக துலிப் வர்த்தக சபையின் நிலையத்திற்குச் சென்றனர்.